கதைகளை கேட்டு கைங்கரியம் பண்ண வேணும். இது லக்ஷ்மணனுடைய படி. இரண்டாவது. அடுத்து பரதன் அவதரித்தான், முன்பாக அவதரித்தான். இருந்தாலும் ராமலக்ஷ்மணன்கிற வரிசைதாங்கிறத நேத்தே இந்த கோட்டில நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பரதன் பகவத் பாரதந்திரியமே ஸ்வரூபம்னு சொன்னான். ஸ்வரூபம்னா இயற்கை தன்மை, ஆத்மாவுக்கு சேஷத்துவம் ஸ்வரூபம்னு இப்ப சொன்னேன், அடிமைத்தான். பாரதந்திரியம்னால் பெருமானையே சார்ந்திருத்தல். நமக்கு நாம் சுதந்திரர்கள் அல்லர்கள், பரதந்திரர்கள். சுதந்திரன்னா யாரு, பரதந்திரன்னா யாரு? 1947 கேட்டா தெரியும். 6 சுதந்திரர்கள். நாங்கெல்லாம் 47 வருஷம் சுதந்திரம் வாங்கிட்டோம்னா அது நாட்டுக்கே தவிர ஜீவாத்மா பரமாத்மாவிடத்திலிருந்து சுதந்திரம் எல்லாம் வாங்கவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் இவன் பரதந்திரனாகத்தான் இருக்கிறான். ஸ்வம் தந்திரம் யஸ்ய சஸ்வதந்திரஹா. ஸ்வம் தானே, தந்திரம் பிரதானம், யஸ்ய யாருக்கோ, யாருக்கு தானே பிரதானமோ அவன் சுதந்திரம். யாருக்கு பரனான பகவான் பிரதானமோ அவன் பரதந்திரம். எனக்கு பகவான் பிரதானம், அவர்தான் முக்கியம்னு பார்த்தா நான் பரதந்திரன் அர்த்தம். எனக்கு நானே முக்கியம்னு பார்த்தா நான் சுதந்திரன் அர்த்தம். பரதன் இருந்த நிலை எப்படின்னால் பகவானுக்கு அடியேன் பரதந்திரன். அவர் காட்டுல வச்சாலும் இருக்கேன், நாட்டுல வச்சாலும் இருக்கேன். நாட்டை ஆளுன்னு சொன்னாலும் ஆளுவேன், வேண்டாதேன்னு சொன்னாலும் விட்டுடுவேன். எப்படியா இருந்தாலும் தயார். லக்ஷ்மணன் அந்த அளவு ஒத்துக்க மாட்டார். ராமன் நாட்டுல இருன்னு சொன்னா வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருப்பானோ இல்லையோ, அப்ப அடிமைத்தனத்துலதான் அவருக்கு ஊற்றம். ஆனா பரதன் அந்த பிடிவாதம் பிடிச்சிருக்க கூடாதா? ராமன் பார்த்து காட்டுல நீ நாட்டுல இரு அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் காட்டுக்கு தான் வருவேன்னு பிடிவாதமா சொல்லியிருந்தா ராமனார் ரொம்ப பேசியிருக்க முடியாது. ஆனா பரதன் பேசலையே. அப்ப லக்ஷ்மணனுக்கு தான் தொண்டு புரிய வேணுங்கிறது முக்கியம், பரதனுக்கு அவன் மனம்படி நடக்க வேணுங்கிறது முக்கியம். இது நம்ம பாக்குறது முக்கியமா அல்லது பகவானை பாக்குறது முக்கியமானா நம்ம பார்த்தது வசதி தான். ஏன்னா நம்ம பார்த்துட்டு அவன் கண்ட இடத்துக்கு போல கைங்கேருந்தான் பண்ணால